ஓகே, ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கதையோட ஹீரோ யாருன்னு கேட்டால், இட் இஸ் அ 20-year-old fine CA student called Yogesh. What is he doing? He's a CA student. He has completed intermediate. He is doing articleship in some place. Where is he from? He's from a place called தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்து சிஏ ஆர்டிகல்ஷிப் படிக்கிற ஒரு பையன் நம்ம கதையோட ஹீரோ. ஹிஸ் நேம் இஸ் யோகேஷ். இப்போ யோகேஷ் வாட் இஸ் ஹி டூயிங்னா, ஹீஸ் ஆர்டிகல் ஸ்டூடெண்ட் இல்லை. அது இல்லாமல் வாட் இஸ் த பிக்கஸ்ட் லைஃப் ஆம்பிஷன் ஆஃப் யோகேஷ்னா, he is a very big fan of someone called டெய்லர் அக்கா. யோகேஷோட மிகப்பெரிய ஆசை என்னன்னா, டெய்லர் அக்கா கையால் ஒரு துணியாவது தைச்சு அதை நம்ம வாழ்க்கையில் போட்டு வரணுங்கிறது. இப்போ டெய்லர் அக்கா யாருன்னு கேட்டோம்னா, டெய்லர் அக்கா இஸ் அ வெரி ஃபேமஸ் டெய்லர் ஃப்ரம் அ பிளேஸ் கால்ட் சென்னை. டெய்லர் அக்கா எங்கே இருக்காங்க? சென்னையில் இருக்காங்க, தமிழ்நாட்டில். இப்போ வாட் டஸ் டெய்லர் அக்கா டூ? இது ஃபிட் செக் பண்ணுவோம், அது இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. டெய்லர் அக்கா இஸ் அ வெரி ஃபேமஸ் டெய்லர். நம்ம எக்ஸாம்பிளுக்காக, ஷீ இஸ் என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் கிளாதிங் அண்ட் செல்லிங் இட் டு பீப்புள் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் பேன் வேர்ல்டு டெய்லர் அவங்க. ஓகேவா? ஸோ அப்படி துணி தச்சு விற்கிறவங்க டெய்லர் அக்கா. இப்போ என்ன பிரச்சனைனா, ஷீ இஸ் அ வெரி பாப்புலர் டெய்லர். இல்லை, அவங்க கைப்பட்ட துணி பற்றுச்சுனாலே அது எத்தனை ரூபாய்க்கு விற்பாங்கன்னா, 10,000 rupees, 20,000 rupees ஒவ்வொரு சட்டைக்கு விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோவப்படக்கூடாது, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சட்டையும் 20,000 ரூபா வருது. இப்போ வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் யோகேஷ்? ஹீ இஸ் ஒன்லி ஆர்டிகல் அசிஸ்டன்ட். லெட்ஸ் சே இன் தஞ்சாவூர், ஹீ இஸ் நாட் கெட்டிங் மோர் தென் 5,000, 10,000 per month as stipend. இப்போ ஹீ கேனாட் அஃபோர்ட் இல்லையா, 20,000 rupees ஷர்ட் வெரி காஸ்ட்லி. இப்போ வாட் இஸ் ஹீ டூயிங்? ஹீ சேவிங் 1,000 rupees every month. How much long? For the entire articleship period of 24 months. See, articleship is 24 months. He's saving 1,000 rupees every month. So he ends up saving 24,000 and places an order with Tailor Akka. So Tailor Akka has to send him a shirt of how much rupees? Of 20,000 rupees. இது வரைக்கும் வேறு கிளியர் இல்லை? ஸோ டெய்லர் அக்கா 20,000 ஒரு சட்டை அனுப்பணும். யோகேஷ் எவ்வளோ பணம் அனுப்பணும்? 20,000 rupees. ஹீ பிளேசஸ் இட் ஆஸ் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்னு. இப்போ நான் காசு கட்ட மாட்டேன், நீங்கள் சட்டையை டெலிவரி பண்ணுங்கள், நான் டெய்லர் அக்கா கையில் தைச்ச அந்த துணியை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் காசு தருவேன்னு கேஷ் ஆன் டெலிவரியில் யோகேஷ் ஆர்டர் போட்டாச்சு. கதை புரிஞ்சில்ல? செட்டில் ஆயிட்டோம் இல்லையா கதையோட? இப்போ கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 எங்கிருந்து வருதுன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ் திஸ் அ சேல் ஆஃப் அசர்டைன்ட் கூட்ஸ் ஆர் அன்அசர்டைன்ட் கூட்ஸ்? Sir, what is ascertained, what is unascertained? Simple terms. Before purchase, you are identifying the goods. Now you are setting aside the goods. Now it is ascertained. இதுவே before purchase, before contract of sale, you are not identifying. இதான் நான் வாங்க போறேன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வைக்கலன்னா, இட் இஸ் அன்அசர்டைன்ட். இப்போ யோகேஷ் அவன் வாங்க போகிற எக்ஸாக்ட் செட்டையை பார்த்து வச்சானா? நோ. வெப்சைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஆர்டர் பண்ணிட்டான். அவன் வாங்க போகிற எக்ஸாக்ட் செட்டை அவனை பார்க்கல. பார்த்துருந்தான்னா அசர்டைன்டு, பார்க்கலன்னா அன்அசர்டைன்டு. அப்போ த கொஸ்டின், அசர்டைன்டு அன்அசர்டைண்டானா? வெரி ஈஸி. இட் இஸ் அ சேல் ஆஃப் அன்அசர்டைன்டு கூட்ஸ். அப்போது த கான்செப்ட் we are discussing right now is that அன்அசர்டைன் கூட்ஸ்க்கு ஆர்டர் பண்ணியாச்சு, டெய்லர் அக்கா சட்டையும் அனுப்பிட்டு இருக்காங்க. யோகேஷ் சட்டை வாங்கினதுக்கப்புறம் 20,000 கொடுக்குறேன்ட்டான், பிரச்சனை இல்லை, எவ்ரி திங் செட்டில்டு. த கொஸ்டின் இஸ், ஓனர்ஷிப் எப்போ பாஸ் ஆகும்? there's a contract of sale between Tailor Akka and Yogesh. Tailor Akka சட்டையோட ஓனர்ஷிப் யோகேஷுக்கு பாஸ் பண்ண போறாங்க. when does the ownership pass ன்னு கேட்டால், there are 4 to 5 options here. There are 4 to 5 points here. First point, TA stands for Tailor Akka. Tailor Akka அவங்க ஸ்டூடியோவில், அவங்க வீட்டில் அந்த சட்டை இருக்குல்லையே, அந்த சட்டை எடுத்து பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க, ஏதாவது கிளியெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா எடுத்து பேக் பண்ணி வைக்கிறாங்க. பேக் பண்ணி பாக்ஸ் போட்டு எழுதுறாங்க அட்ரஸில், யோகேஷ் தஞ்சாவூர் அப்படின்னு. செகண்ட் பாயிண்ட், அந்த பேக் பண்ண பாக்ஸ் இருக்குல்ல, பாயிண்ட் டூல என்ன பண்ணுறாங்க, அந்த பாக்ஸை எடுத்துட்டு அவங்க எல்லோ கலர் வெஸ்பா ஸ்கூட்டரில் வச்சு கொரியர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. எந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க? ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸ்க்கு வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. அவங்க வண்டியில் முன்னாடி பாக்ஸில் வச்சுட்டு. இந்த பாயிண்டில் ஓனர்ஷிப் பாஸ் ஆச்சா? தெரில. தேர்ட் பாயிண்ட்டு,
எடுத்துட்டு போயிட்டாங்களோ எல்லோ கலர் வெஸ்பா ஸ்கூட்டர்ல, எங்க போயிட்டாங்க இப்போ? ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிட்டாங்க. அங்க பிரான்ச் மேனேஜர் இருப்பார்ல, அந்த மேனேஜர் டெய்லருக்காக பார்த்தோன்னா வாசல்ல வந்து வரவேற்று கூப்பிட்டு போறாரு ஆஃபீஸ்க்குள்ள. நீங்க வந்ததே எங்க ஆஃபீஸ்க்கு ஒரு பெருமை அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆஃபீஸ்க்குள்ள போய் அந்த பிரான்ச் மேனேஜர் அவரோட கையால ஏதோ கோயில பிரசாதம் வாங்குற மாதிரி டெய்லருக்கா கையில இருந்து அந்த பேக் பண்ண சட்டை இருக்கு இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கிறாரு. ஓகே மேடம், இந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்குது, நான் இந்த அட்ரஸ்க்கு இந்த டேட்டுக்குள்ளே டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னு கூட்ஸை வாங்கி வச்சுட்டாரு. ஒரு ரிசிப்ட் போட்டு கொடுத்துட்டாரு, இப்படி இந்த கூட்ஸ் டெலிவர் ஆயிரும்னு. அடுத்து இப்போ ஃபோர்த் பாயிண்ட்ல பாயிண்ட் 4 என்ன ஆகுது? ஃபோர்த் மூமெண்ட் என்ன ஆகுது? கொரியர் கம்பெனிக்காரன் அவன் லாரியில் அந்த சட்டையை போட்டு பத்திரமா எடுத்து வச்சு தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சென்னையிலேருந்து கிளம்பி சேலம் போய், சேலத்துலேருந்து திருச்சி போய், திருச்சியிலேருந்து தஞ்சாவூர். வழி தப்பாக இருக்கலாம், டோன்ட் மைண்ட், தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் ஏதோ ஒரு வழியாக ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வண்டியில் சக்கரம் சுற்றிருச்சு. இது பாயிண்ட் நம்பர் 4. கடைசியாக என்ன ஆகும் இந்த ஸ்டெப்பில்? கடைசி ப்ராசஸ் என்ன? தஞ்சாவூர் கொண்டு போயாச்சு. தஞ்சாவூரில் இந்த லாரிலேருந்து எடுத்து யோகேஷ் நிறுத்தி சட்டையை யோகேஷ் கையில் கொடுத்துட்டாங்க. யோகேஷ் அந்த கையால் அந்த சட்டையை கண்ணில் அப்படியே சந்திரமிகு படத்தில் வர ஜோதிகா மாதிரி லைட் எரியுது. பார்த்துட்டு ஒட்டியானோ சட்டைன்னு பார்த்துட்டு சந்தோஷமாக சட்டையை கையில் வாங்கிட்டான். இப்போ நம்ம 5 ப்ராசஸ் பார்த்துருக்கோம், ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட் பார்த்துருக்கோம்ல. பாயிண்ட் நம்பர் 1ல என்ன ஆச்சு? டெய்லர் அக்கா பேக் பண்ணாங்க. பாயிண்ட் நம்பர் 2ல டெய்லர் அக்கா கொரியர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லோ கலர் வெஸ்பால. பாயிண்ட் நம்பர் 3ல கொரியர் பிரான்ச் மேனேஜர் வாங்கி வச்சுக்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 4ல டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, லாரியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க தஞ்சாவூருக்கு. பாயிண்ட் நம்பர் 5ல யோகேஷ் கையில் வாங்குறான். இப்போ என் கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் எந்த பாயிண்ட்ல ஓனர்ஷிப்பு டெய்லர் அக்கா கிட்ட இருந்து யோகேஷுக்கு பாஸ் ஆகும்? இஃப் அட் ஆல். இந்த 5 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் தான். இஃப் அட் ஆல். நீங்கள் இது வரைக்கும் சேல் ஆஃப் கூட்ஸ் படிச்சதே இல்லை, ஆர் நான் படிச்சிருக்கேன், நான் கான்செப்ஷுவலாக படிச்சது இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்னா, ஆப்வியஸ் இங்கே லாஜிக்கலாக யாருக்காக தான் ஒரு பாயிண்ட் தான் தோணும். யோகேஷ் எந்த மொமெண்ட்டில் அதை கையில் வாங்குறானோ. பாயிண்ட் நம்பர் 5 இருக்குல்ல, இந்த மொமெண்ட்டில் தான் சார் யோகேஷ் கையில் துணியை வாங்குறான். அப்போ அந்த மொமெண்ட்டில் தான் நம்ம கையில் ஓனர்ஷிப் வருது. அப்போ அந்த பாயிண்ட்டில் தான் அவனுக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சரியான பதிலாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. அண்ட் அதான் லாஜிக்கல் பதிலாக தெரியும். அந்த 5 ஆப்ஷனில் நான் லாஜிக்காக யோசிச்சேன்னா யோகேஷ் கையில் பாயிண்ட் 5ல தானே வாங்குறான். இப்போ பாயிண்ட் 5 எப்போ நடக்குதோ அந்த மொமெண்ட்டில் தான் யோகேஷுக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு யோசிக்கலாம். பட் அது கரெக்டான ஆன்சரானா? இட் இஸ் அ ராங் ஆன்சர். அப்போ எப்போ சார் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, பாயிண்ட் நம்பர் 1 பேக் பண்ணுறப்போ ஆகலை. பாயிண்ட் நம்பர் 2 வெஸ்பால வச்சு கொரியர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆகலை. பாயிண்ட் நம்பர் 3 கொரியர் கம்பெனிக்கு மேனேஜர் கையில் வாங்கி ரெசிப்ட் எழுதி கொடுக்குறாருல, அந்த மொமெண்ட்டில் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் டெய்லர் அக்கா டு யோகேஷ். கையில் வாங்குறது யோகேஷ் கிடையாது, கொரியர் கம்பெனி பிரான்ச் மேனேஜர். ஆனால் பிரான்ச் மேனேஜர் எந்த மொமெண்ட்டில் கையில் வாங்கி ரெசிப்ட் எழுதுறாரோ அந்த மொமெண்ட்டில் ஓனர்ஷிப் யாருக்கு மாறுதாம்மா? யோகேஷ்க்கு மாறுது. இதில் பிரச்சனைனா யோகேஷ்கே தெரியாது. இந்த செகண்ட் டெய்லர் அக்கா சட்டை என்னோட ஓனர்ஷிப்புக்கு வந்திருக்குங்கிறத யோகேஷ்கே தெரியாது. பட் ஸ்டில் லீகலி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்படிலாம் எங்கே சார் போட்டிருக்கு, நீங்களே ஏன் உருட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, காமிக்கிறேன் பாருங்க, படிப்போமா? இப்போ புக் எடுத்துக்கலாம். எங்கே இருக்கும்? திஸ் இஸ் ஆர் ஐசிஐஎஸ்எம், நத்திங். நான் எதுவும் சொந்தமாக கதையை விட்டல. பேஜ் நம்பர் 3.51. செக்ஷன் 23 டீல்ஸ் வித் சேல் ஆஃப் அன்அசர்டைன்டு கூட்ஸ். அன்அசர்டைன் கூட்ஸ்க்கு எப்போ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது. அதில் 23(2க்கு வந்துட்டோம்னா செக்ஷன் 23 சப்செக்ஷன் 2 படிப்போமா? வேர் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் செல்லர் டெலிவர்ஸ் த கூட்ஸ் டு த பையர் ஆர் டு அ கேரியர் ஆர் டு எனி அதர் பெய்லி for the purpose of transmission to buyer. இங்கே இருக்குல்ல, இது இப்போதைக்கு வேணாம், இது தனி வீடியோவில் பார்க்கலாம், அவ்வளோ பெரிய கான்செப்ட் இது. ஸோ for the purpose of transmission to buyer he is deemed to have unconditionally appropriated to the goods to a contract. என்ன சார் என்னமோ அப்ராப்ரியேட்டடு என்னென்னமோ போட்டிருக்குன்னா, நான் என்ன சொன்னேன்? கொரியர் கம்பெனிக்காரன் கையில் என்னைக்கு எந்த மொமெண்ட்டில் வாங்குறானோ அந்த மொமெண்ட்டில் ஓனர்ஷிப் யாருக்கு பாஸ் ஆகுது? கொரியர் கம்பெனிக்கா? இல்லை, யாருக்கு பாஸ் ஆகுது? யோகேஷ். பையருக்கு பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? செல்லர் டெலிவர்ஸ் த கூட்ஸ் டு த பையர் ஆர் டு அ கேரியர். எய்தர் யோகேஷ் கையில் வாங்கினாலும் சரி, ஆர் கொரியர் கம்பெனிக்காரன் வாங்குறான்ல, எந்த மொமெண்ட்ல கொரியர் கம்பெனிக்காரன் அவன் கையை வைக்கிறான் அந்த கூட்ஸ் மேலே,
ஆர் டு அ கேரியர் இங்கே இருக்கா? கடைசியில் என்ன போட்டிருக்கு? ஹீ இஸ் டீம்டு. ஹீனா யார் இங்கே? செல்லர் இஸ் டீம்டு டு ஹேவ் unconditionally appropriated the goods to the contract. unconditionally appropriate ஓனர்ஷிப்பை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எந்த மொமெண்ட்ல இந்த கொரியர் கம்பெனிக்கார பிரான்ச் மேனேஜர் கையை வச்சாரோ அந்த மொமெண்ட்லேயே ஓனர்ஷிப் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த செல்லர் டு த பையர். கரெக்டாக செக் பண்ணுவோம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட இன்டர்பிரிட்டேஷனை. கீழே இருக்க எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். இப்போது டெய்லருக்கு அந்த கூட்ஸ் அனுப்பிச்சுட்டாங்க இல்லையா? கொரியர் கம்பெனிக்காரன் வாங்கிட்டான், அவன் லாரியில் வச்சு தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இந்த தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்க வழியில் திருச்சி போயிட்டான். திருச்சியில் என்ன ஆகி போச்சு? சட்டையை எப்படி கிழிஞ்சிருச்சு, யாரும் மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. சட்டை கிழிஞ்சிருச்சா? லாஸ் ஆயிருச்சா அந்த சட்டையோட வேல்யூ? இப்போ அந்த லாஸை யார் பேர் பண்ணணும்? டெய்லர் அக்காவா யோகேஷா? நம்ம வெறும் லாஜிக்கை மட்டுமே யூஸ் பண்ணி யோசிச்சோம்னா டெய்லர் அக்கா தானே, இன்னும் யோகேஷ் கையில் தான் கூட்ஸ் வரலன்னு யோசிச்சிருவோம். தப்பு. எப்படி யோசிக்கணும்? லீகலாக யோசிக்கணும், லா படி யோசிக்கணும். இப்போ என்ன படித்தோம்? ஓனர்ஷிப் எப்போ யோகேஷ்க்கு போச்சு? யோகேஷ் கையில் வாங்கினப்பவா இல்லை கொரியர் கம்பெனிக்காரன் கையில் வாங்கினப்பவா? கொரியர் கம்பெனிக்காரன் கையில் எப்போ வாங்கினோம் அப்போ ஓனர்ஷிப் யோகேஷ்க்கு போயிருச்சு இல்லை? வாட் இஸ் த பிரின்சிபல்? ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வித் ஓனர்ஷிப். அந்த மொமெண்ட்டில் ஓனர் யாரோ அவன் தான் ரிஸ்கையும் ரிவார்டையும் பேர் பண்ணி ஆகணும். இப்போது திருச்சியில் லாரியில் போயிட்டு இருக்கும்போது சட்டை கிழியுது, எவனோ தெரியாமல் கிழிச்சிட்டான். இப்போ அந்த மொமெண்ட்டில் ஓனர் யார்? திங்க், ஹூஸ் த ஓனர்? யோகேஷா டெய்லர் அக்காவா? யோகேஷ். சென்னையிலே யோகேஷ் ஓனர் ஆயிட்டான். அது யோகேஷ்க்கு தெரியாது, கரெக்டு. பட் யோகேஷ் ஓனர் ஆயிட்டான்ல. அப்போ அதுக்கப்புறம் கூட்ஸுக்கு என்ன டேமேஜ் ஆனாலுமே செல்லர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், யோகேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள். படிப்போமா? பில் ஆஃப் லேடிங் ஆஃப் ரயில்வே பார்சல் இஸ் மேட் அவுட் இன் த நேம் ஆஃப் பையர் அண்ட் சென்ட் டு ஹிம். பில் ஆஃப் லேடிங்னா ட்ரெயினில் அனுப்புகிறாங்க, கப்பல் அனுப்புகிறாங்க, சரியா? ட்ரெயின்லேயோ கப்பல் ஏதோ அனுப்புகிறாங்க பில் ஆஃப் லேடிங்கை போட்டு. விச் மீன்ஸ் பையர் பேர் போட்டு அனுப்பிட்டாங்க. ஓனர்ஷிப் இந்த கூட்ஸ் பாசஸ் ஃப்ரம் த செல்லர் டு பையர். எப்போ அவங்க இந்த ட்ரெயின்லேயோ கப்பலில் ஏற்றுறாங்களோ அந்த மொமெண்ட்லேயே ஓனர்ஷிப் பையருக்கு போயிடுது. இன் கேஸ் த கூட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ஆக்சிடென்டல் லாஸ் ஆர் பை தெஃப்ட். வரவழையா திருடிட்டான், இல்லை வரவழை சட்டை கிழிஞ்சிருச்சு, யார் ரெஸ்பான்சிபிள்? யோகேஷா டெய்லர் அக்காவா? யோகேஷ். படிப்போம். த செல்லர் வில் நாட், நல்லா பாருங்க, வில் கிடையாது, வில் நாட் பி லயபிள். டெய்லருக்கா லயபிள் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆனால் யார் தான் லயபிள்? யோகேஷ் தான் லயபிள், பையர் தான் லயபிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன? எம் பிளேஸ் அன் ஆர்டர் ஃபார் புக்கு வித் அ புக் செல்லர் இன் மும்பை. ஸோ பையர் வந்துட்டு செல்லர்கிட்ட புக் வாங்குறாரு. ஹி ஆஸ்க்ஸ் ஹிம் டு சென்ட் த புக் பை கொரியர். கொரியர் வந்துச்சுனால அவன் பேசுகிற ப்ரொவிஷனல் அப்ளை ஆகும். பேமெண்ட் ஆஃப் புக்கு வாஸ் டு பி மேடு பை செக். இன்னும் பே பண்ணல, பிரச்சனை கிடையாது. த செல்லர் சென்ஸ் த புக் பை கொரியர். இது இங்கே தெரிஞ்சிருச்சு. கொரியர் கம்பெனிக்காரர்கிட்ட எந்த மொமெண்ட்டில் கொடுக்குறானோ அப்போவே ஓனர்ஷிப் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது? பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. புக் இஸ் லாஸ்ட் இன் த வே. ட்ரெயின்லேயோ பஸ்லேயே வந்துட்டு இருக்கும்போது புக்கு தொலைஞ்சிருது. ஹூஸ் லைபிள்? தெளிவாக நம்மளால சொல்ல முடியும் இப்போ. ஹூஸ் லைபிள்? பையரா செல்லரா? த பையர் இஸ் லைபிள் பிகாஸ் as per which செக்ஷன்? செக்ஷன் 23(2) படி வெரி சிம்பிள். எந்த மொமெண்ட்டில் கொரியர் கம்பெனிக்காரன் கூட்ஸில் கை வச்சுட்டானோ அவன் கண்ட்ரோலுக்கு போயிருச்சோ அப்போவே ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு த பையர். இப்போ இந்த இடத்துல உனக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் கொஷின் தான் வரணும். இந்த எக்ஸாம்பிளில் யோகேஷ் பே பண்ணிட்டானா பே பண்ணலையா சட்டம் வாங்கினதுக்கு? ரிமெம்பர், இட் வாஸ் அ கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர். அப்போது கொரியர் கம்பெனிக்காரன் கையில் கொடுத்தோன்னே ஓனர்ஷிப் யோகேஷ்க்கு மாறிடுச்சுன்னா இன்னும் அவன் காசும் கொடுக்கல. காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஓனர்ஷிப் மாறிடுது இல்லை? டெய்லருக்கா பாவம் இல்லையா? வாட் இஃப் யோகேஷ் சட்டையும் வாங்கிட்டு ஓனர்ஷிப் அவனுக்கு ரிசீவ் ஆயிருச்சு, காசு கொடுக்காம போயிட்டானா டெய்லருக்கா பாவம் இல்லை? அப்போ டெய்லருக்காவை சேவ் பண்ணுறதுக்கு வழியே இல்லையான்னா there is one way. இல்லை, இன்ஃபேக்ட் there are two ways by using which, two legal ways. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் இருக்க வழி 2 செக்ஷன் இருக்குது. யூஸ் பண்ணி டெய்லருக்காவை காப்பாற்றிக்க முடியும். பட் தட் வில் பி a different video. உங்களுக்கு டெய்லருக்காவை காப்பாற்றணுங்கிறது உன்னது என்ன இருந்துச்சுன்னா, மேக் ஷியோர் யூ கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. யூ கமெண்ட் #save டெய்லரக்கா. Yeah, and if sufficient number of people comment save டெய்லரக்கான அவ்வளோ பேருக்கு என்ன இருந்துச்சுன்னா டெய்லரை காப்பாற்றணும்னு, டெய்லருக்கா எப்படி காப்பாற்றலான்னு வில் டீல் இன் அ செகண்ட் நியூ டிஃப்ரெண்ட் வீடியோ, part 2 ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் அட் ஆல் உங்களுக்கு, சார் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி படித்ததே இல்லையே, டெய்லர் அக்காவுக்கும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுக்கும் சம்மந்தம் இருக்கா, இதை நான் யோசிச்சதே இல்லையே, இது புதுசாக இருக்குது, இது நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி படித்தா நல்லாயிருக்கும் புரியும்னு நினச்சிங்கன்னா, யூ ஆர் வெரி வெல்கம் டு கெட் என்ரோல்ட் இன் ஆர் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ்.
I will be handling law for you. எங்க the same channel Mr. CA Virtuals னா you will find a link in the description box. அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிருபாகரன் சார் சொன்ன மாதிரி மறக்காமல் போய் என்னோட டெமோ வீடியோ 2 இருக்கும். கம்பெனிஸ் ஆக்டோட ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸோட டெமோ வீடியோ சேம் சேனலில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏப்ரல் ஆர் மார்ச் டைமில் போஸ்ட் பண்ண 2 வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு என்னோட டீச்சிங் ஸ்டைலும் உங்களோட லேர்னிங் ஸ்டைலும் மேட்ச் ஆகும்னு நம்பினீங்கன்னா யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு ஆர் வெப்சைட் மிஸ்டர் CA Virtuals. லிங்க் இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அந்த லிங்க்குக்கு போயிட்டு யூ கேன் கெட் என்ரோல்ட் இன் ஆர் கோர்சஸ். So we'll meet in another video. Thank you. Bye bye. Take care, guys.